Welcome to PGTRB Coaching Center for Zoology. இன்னைக்கு நான் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க எவல்யூஷன் அண்ட் அனிமல் டைவர்சிட்டி போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் we are going to see some MCQs டாபிக்ஸு ஆல்மோஸ்ட் வந்து 25 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ஜூம் இன். எவல்யூஷன் அண்ட் பிஹேவியரில் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு 6 to 7 கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இது இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு அண்ட் யூ வில் ஹேவ் டு கோ த்ரூ அண்ட் மோஸ்ட்லி வந்து எவல்யூஷன் பார்ட் வரைக்கும் சம் கொஷின்ஸ் அண்ட் சம் கான்செப்ட்ஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் மோஸ்ட்லி வந்து யூ வில் ஹேவ் டு மெமரைஸ், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஷின் நம்பர் 1. Who independently proposed the theory of natural selection simultaneously with Charles Darwin? சரிங்களா? ஸோ நம்ம வந்து சார்லஸ் டார்வின் தான் வந்து நேச்சுரல் செலெக்ஷன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம். பட் வந்து டூ நேச்சுரலிஸ்ட் தான் சைமல்டேனியஸில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, சரிங்களா? ப்ரொப்போஸ் த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ த ஒன் இஸ் சார்லஸ் டார்வின், தி அதர் ஒன் இஸ் ஏஆர் வேலஸ், ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான், சரிங்களா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 2. த தியரி ஆஃப் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் வாஸ் பிரைமர்லி டெவலப்டு பை, சரிங்களா? இது லாஸ்ட் டைமில் வந்து நம்மளுடைய PGTRBலையும் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? த தியரி ஆஃப் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் வாஸ் பிரைமர்லி டெவலப்டு பை கேட்டிருக்காங்க. இட் வாஸ் டெவலப்டு பை சீவல் ரைட், ஓகேங்களா? ஸோ இது மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன் எவல்யூஷனரி சம் கான்செப்ட்ஸ் இருக்குது, அது வந்து யூ வில் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகேங்களா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 3. The formation of two species from one ancestral species due to splitting is splitting வந்து which is known as what ன்னு கேட்டுருங்க, which is known as cladogenesis. ஒரு ஸ்பீஷீஸில் வந்து இருந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் உருவாச்சுன்னா அது வந்து கிளாடோகிராம் இல்லைனா கிளாடோஜெனிசிஸ், ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஷின் நம்பர் 4. இந்தியா ஃபால்ஸ் அண்டர் விச் ஜூஜியோகிராஃபிக் ரீஜன் கேட்டுருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்தியா ஃபால்ஸ் அண்டர் ஓரியண்டல், சரிங்களா? ஓரியண்டல் ரீஜனில் வந்து இந்தியா இஸ் கேட்டகரைஸ்டு, இந்தியா ஹேஸ் பின் கேட்டகரைஸ்டுன்னு சொல்லணும்னா விச் இஸ் இன் தி ஓரியண்டல் ரீஜன், ஓகேங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் let's go to the question number 5. The Hardy-Weinberg law, Hardy-Weinberg equilibrium principle predicts the stability of what in a non-evolving population. evolving பாப்புலேஷனில் வந்து ஹார்டி-வெய்ன்பெர்க் லானவே நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். ஹீ டாக்ட் அபவுட் ஜெனோடைபிக் ஃப்ரீக்வன்சி இல்லை ஜெனட்டிக் ஃப்ரீக்வன்சி, ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ நான் இவால்விங் பாப்புலேஷனில் வந்து there will be no change in the genetic frequency, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அது ஒரு முக்கியமான கொஷினு. So let's go down to question number 6. Question number 6 பார்ப்போம். Okay, so genetic drift has a more pronounced effect on large population. Almost இது கரெக்டாக தான் நினைக்கிறேன், ஓகேண்ணா? So genetic drift has a more pronounced effect in a large population. ஒரு ஜீன் ஃப்ரீக்வன்சி மாறணும்னா அது எந்த இடத்துல மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ஜ் பாப்புலேஷன் கொடுத்துருங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி ராங் ஒன், சரிங்களா? சாரி, ஸ்மால் பாப்புலேஷனில் வந்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் வந்து சீக்கிரமாக நடக்கும், ஓகேங்களா? அண்ட் இந்த ஃபவுண்டர் எஃபெக்ட் இஸ் எ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். ஃபவுண்டர் எஃபெக்ட் வந்து இட்ஸ் எ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஃபவுண்டர் எஃபெக்ட்டுமே வந்து இட்ஸ் எ டைப் ஆஃப் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் தான். So this is right, I think, ஓகேங்களா? So the natural selection is a random process just like genetic drift. No, it is not a random process. So natural selection is a
அது வந்து தோராயமாக நடக்காது சரிங்களா. அண்ட் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்ன்றது வந்து மோர் ப்ரொனவுன்ஸ்ட் இன் எ ஸ்மால் பாப்புலேஷன். ஸோ இது வந்து லார்ஜ்ன்றாங்க, இது தப்பு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் படித்தா தான் ஓரளவு உங்களால் அந்த கான்செப்டை உங்களால் அசிமுலேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 7. The fossilized excretory products of animal are known as கேட்டிருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது அனிமல்ஸோட எக்ஸ்க்ரீட்டான்னு சொல்லுவோம் சரிங்களா. கழிவு பொருட்களெல்லாம் வந்து ஃபாசிலைஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் காப்ரோலைட்ஸ்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா தான் காப்ரோலைட்ஸ். இதுவும் வந்து ஒரு வருஷத்தோட டிஆர்பி கொஷின்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ யூ மஸ்ட் பி நோயிங் த மீனிங் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி திங் யூ ஸ்டடி. சரி, ஓகேங்களா. ஜஸ்ட் லைக் தட் வந்து அப்படியே போயினே இருக்கக்கூடாது. நம்ம வந்து மீனிங் தெரிஞ்சு தான் நம்ம படிக்கணும். நான் படிச்சுங்க. ஓகே, let's see this. The founder effect is a special case of genetic drift that is particularly important for speciation because it always increases the genetic diversity of a new population. No, it is wrong. The small founding group carries only a fraction of genetic variation of the parent population, leading to immediate reproductive isolation. ஒரு பெரிய பாப்புலேஷன்லேருந்து ஒரு சின்ன ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து தனியாக பிரியுது. ஃப்ராக்ஷன் சொல்லுங்க, ஒன்லி எ ஃப்ராக்ஷன் பிரியுது அப்படின்னு பார்த்தோம்னா அது உடனடியாக வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷனோட தனியாக பிரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து ஃபவுண்டர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் எ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஜெனட்டிக் ட்ரிஃப்டில் அது ஒரு கேஸ் ஞாபகம் வச்சுங்க. ஸோ தி ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா. லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 9. The biogenetic law stating that ontogeny recapitulates phylogeny, which is proposed by Ernest Haeckel சொல்லுவோம் சரிங்களா. ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கொஷின்ஸ் தான் இன் எவல்யூஷனில் சரிங்களா. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டவுன். சாரி, ஓகே, 10th கொஸ்டின் பண்ணலாம். FAPன்னு சொல்லுவோம். FAPன்னா ஃபிக்ஸ்ட் ஆக்ஷன் பேட்டர்ன் is an ethological concept describing a behavior that is அப்படின்னா ஸோ இந்த ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் பேட்டர்னா என்னென்னு வச்சிங்கன்னா அந்த கோர்ட்ஷிப் பிஹேவியர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஆண் அனிமல் வந்து சண்டை போடுவோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெண் அனிமலை வந்து கவர்றதுக்காக சரிங்களா. அது வந்து என்னென்னு பார்த்தோம்னா courtship behavior that is actually driven by instinctive and stereotyped and runs to completion once initiated by a sign stimulus ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் பிளான். இது யாருமே வந்து சொல்லித்தர மாட்டாங்க. அது வந்து அந்த ஒவ்வொரு அனிமலுக்குள்ளேயே வந்து பார்த்தா ஒரு இன்ஸ்டிங்க்டிவாக அது தனித்தானவே வரும் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் பேட்டர்ன் சொல்லுவோம். நான் புரிச்சுங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தோம்னா அது எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தா கோர்ட்ஷிப் பிஹேவியர். இந்த அனிமல் பிஹேவியரில் கோர்ட்ஷிப் பிஹேவியர் வந்து ஒரு முக்கியமான அங்கம் வந்து வகிக்குது சரிங்களா. ஃபார் ரீப்ரொடக்ஷன் அண்ட் மேட்டிங் பர்பஸஸ். ஓகேங்களா. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 11. ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். Speciation that occurs without a geographical barrier, which is known as sympatric speciation. Sympatric speciation ஒரு ஸ்பீஷிஸ் வந்து தோன்றுது, ஆனால் வித்தவுட் ஏ ஜியோகிராஃபிக்கல் பேரியர்னால் என்னென்னா 2 மலைகளோ இல்லை 2 தனி ஐலண்ட்லேயே வந்து அதுங்க வந்து ஒரு ஸ்பீஷீஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீஷீஸ் வரல. அது ஆக்சுவலாக வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரே பயோமில் தான் இருக்கும், பட் நியூ ஸ்பீஷீஸாக வந்து உருமாற்றம் அடையும். அதுதான் வந்து என்னென்னா சிம்பேட்ரிக் ஸ்பீஷியேஷன் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அலோபேட்ரிக் வந்து என்னென்னு பார்த்தா ஜியோகிராஃபிக்கல் ஐசோலேஷன்லாம் வரதுனால அலோபேட்ரிக் ஸ்பீஷியேஷன் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 12.
Weismann's germplasm theory was significant because it provides the first evidence for the inheritance of acquired characters. Option 1 illa. And proposed the genetic information that is passed only through the gametes and not somatic cells. Okay la? So August Weismann என்ன சொல்ற germplasm theory என்னன்னு பார்த்தோம்னா Weismann என்ன சொல்றாருன்னா ஒரு கேரக்டர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா somatic cells எல்லாம் வந்து ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷன் போகாது, கடத்தப்படாது. ஒன்லி வந்து கேமெட்ஸ்னால தான் ஒரு கேரக்டர் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து கடத்தப்படும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா வெய்ஸ்மேன். அது அந்த தியரி பேர் என்னன்னு பார்த்தா germplasm theory. ஓகேங்களா? ஓகே, ஆப்ஷன் பி தி ரைட் ஆன்சர். Courtship behavior in animals is a classical example of இது இப்போ தான் நான் சொன்னேன் courtship behavior நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆண் அனிமல் வந்து ரெண்டு மேல் அனிமல்ஸும் வந்து சண்டை போட்டுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபீமேல் அனிமலை வந்து கவர்றதுக்காக, சரிங்களா? ஸோ அது என்ன அதுக்கு யார் அது சொல்லித்தரா அப்படின்னு பார்த்தோன்னா nobody teaches them. It is a fixed action pattern through the generation. ஸோ அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா FAPன்னு சொல்லுவோம். FAP. ஓகேங்களா? இந்த அனிமல் பிஹேவியரில் இது கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும், நான் வச்சுங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 14. Consider the following statement regarding speciation. Speciation பொறுத்த வரைக்கும் இது ஒவ்வொன்றும் படித்து நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, allopathic speciation requires a geographical barrier. கரெக்டு தான். ஜியோகிராஃபிக்கல் ஐசோலேஷன்னா என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா allopathic speciation தான் உருவாகும். ஓகேங்களா? ஓகே, ஆப்ஷன் 1 இஸ் ரைட். அண்ட் sympatric speciation always occurs due to polyploidy. தப்பு, சரிங்களா? தப்பு. And parapatric speciation occurs in adjacent population with limited interbreeding. So I think 1 and 3 are the correct answer. Okay, so option B is the right answer. Okay, allopathic speciation na என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பீஷீஸ்ல இன்னொரு ஸ்பீஷீஸ் உருவாகுது பை ஜியோகிராஃபிக்கல் பேரியர் இருக்கணும். அப்போ தான் வந்து அது allopathic speciation. ஞாபகம் வச்சுங்க. அண்ட் parapatric speciation வந்து என்னென்னு பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கிற ரெண்டு adjacent populationல இருக்கக்கூடிய ஒரு speciation கேட்டகரி தான் அது. That is which is limited by interbreeding. So 1 and 3 are the right answer. Okay, let's go to the question number 15. Consider the following statement about Hardy and Weinberg law. Hardy and Weinberg law ஏன் நான் அத்தனை முறை நான் கொண்டு வரேன்னு பார்த்தோன்னா இது டிஆர்பியில் கேட்க எப்போவுமே வந்து கேட்டே இருப்பாங்க. இது இல்லாத கொஷின்ஸே வந்து டிஆர்பியில் இருக்காது. அட்லீஸ்ட் அந்த ஹார்டி வெய்ன்பெர்க் லாவோட ரூல் கேட்பாங்க. அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க, அது எதுக்காகன்னு கேட்பாங்க, எல்லாம் ஃபார்முலா கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து என்னன்னு நம்மளோட சிலபஸ்லேயே ஹார்டி அண்ட் வெய்ன்பெர்க் ஈக்குவலிபிரியம்னே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 15. இதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா Hardy and Weinberg equilibrium provides a null model for measuring evolutionary change. ஓகே, ஆமாம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா டாமினன்ட் ஜீன் அண்ட் ரெசிசிவ் ஜீன் இது ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு தான் என்னென்னு பார்த்தோம்னா அந்த ஃப்ரீக்வன்சி என்னென்னு பார்த்தோம்னா Hardy-Weinberg ஈக்குவலிபிரியம். ஓகேங்களா? ஸோ அந்த டாமினன்ட்டு அண்ட் ரெசிசிவ் ஜீன் ரெண்டுமே வந்து ஜீன் ஃப்ரீக்வன்சி வந்து மாறலைன்னா ஒரு பாப்புலேஷன் வந்து எவால்வ் ஆகாது. அதுதான் வந்து இந்த ஈக்குவலிபிரியமோட ஒரு மெயின் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஏ இஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. A population in equilibrium must be experiencing natural selection போகக்கூடாது. ஓகேங்களா? A sum of allele frequencies P plus Q is always equal to 1. ஓகேங்களா? P ஸ்கொயர். ஓகே, P வந்து என்னென்னு பார்த்தா டாமினன்ட்டு அல்லீல், Q வந்து என்னென்னு பார்த்தோன்னா ரெசிசிவ் அல்லீல். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அண்ட் 2PQன்னு சொல்லுவோம். 2PQ அது என்னென்னு பார்த்தோம்னா
heterozygous individuals இது என்னன்னு பார்த்தா homozygous dominant and Q வந்து பார்த்தீங்கன்னா homozygous recessive and 2pq என்னன்னு பார்த்தோம்னா heterozygous இது வச்சு நம்ம வந்து ஒரு பாப்புலேஷனில் ஒரு எவல்யூஷன் நடக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் இஸ் ஐ திங்க் 1 and 3 ஆர் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் இஸ் பி. ஓகேங்களா? ஓகே, ஸோ கொஷின் படிக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் படிக்கும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக படிக்கும்போது நம்மளோட ஒரு இன்டர்னல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் மட்டும்தான் இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து டைரக்ட் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? Which of the following gases was not part of the primitive atmosphere in the Urey-Miller experiment? Urey-Miller experiment வந்து எந்த கேஸ் வந்து இல்லை அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆக்சிஜன் வந்து was absent in the primordial earth. ஞாபகம் வச்சுங்க. ஸோ உலகம் முதல்ல தோன்றும் போது, இந்த பூமி முதல்ல தோன்றும் போது ஆக்சிஜன் கேஸ் மட்டும் இல்லை, ஆனால் அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன்லாம் இருந்தது எக்ஸப்ட் ஆக்சிஜன். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தோம்னா, இது கெமிஸ்ட்ரி வந்து எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா, ப்ரைமார்டியல் எர்த் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் வாஸ் ரெடியூசிங் அட்மாஸ்பியர். ரெடியூசிங்னது ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிடைசிங். இப்போ இருக்கிற பூமி வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஆக்சிடைசிங் அட்மாஸ்பியர். ஆனால் முதல்ல வந்து சூரியன்கிட்டேருந்து பிரிஞ்சு வரும்போது விச் வாஸ் ரெடியூசிங் இன் நேச்சர்னா there is no oxygen. So option D is the right answer. Okay, let's go to the question number 17. Actually இந்த மாதிரி கொஷின்ஸ் நான் நிறைய கொண்டு வரணும்னு பார்ப்பேன். பட் இந்த மாதிரி கொஷின் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, படித்து கான்செப்ட் புரிஞ்சு அப்படின்னால. ஸோ அங்கங்கே ஒன்று நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஆன்லைன் பேட்சஸில் வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு நிறைய தெரியும். இந்த மாதிரி கொஷின்ஸை நிறைய கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ எப்பவுமே வந்து கடுமையான பயிற்சி தான் வந்து எளிதான வெற்றி உங்களுக்கு தரும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நிறைய படிக்கணுமே அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. எப்பவுமே கொஷின்ஸ் நீங்கள் டஃப்பாக போட்டால் மட்டும்தான் எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கொஷின் எடுக்கிறவங்க எப்பவுமே வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் செக் பண்ணுவாங்க, மெமரி லெவலில் செக் பண்ணுவாங்க, ரீடிங் கேப்பபிலிட்டி செக் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒரு கொஷின் எடுத்து போட்டு போயிட்டே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக ஆகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான குவாலிட்டிஸ், எல்லா விதமான குவாலிட்டிஸ் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த டிஆர்பி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 17 பார்க்கலாம். Kopp's rule describes the tendency of lineages to increase in body size over time. ஓகேண்ணா, Kopp's rule என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா describes the tendency for lineages to increase in body size over time. Okay. So Wilson rule states that homologous structures tend to fuse or reduce in number over evolution. Homologous structure na அப்படினு பார்த்தோம்னா same structural pattern but functions are different in homologous. ஓகேங்களா? அப்போ இது தப்பு. So one is right. Kopp's rule என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பாடி சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் over the period of time. ஓகேங்களா? ஸோ அதான் காப்ஸ் ரூல். அண்ட் பெர்க்மன்ஸ் ரூல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா it states that mammals in colder climates have smaller body size. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து காப்ஸ் ரூல் வந்து கரெக்டு, வில்சன் ரூல் இஸ் கரெக்டு. ஹோமோலகஸ் structures tend to fuse or reduce in number over evolution. ஓகேங்களா? பெர்க்மன்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா மேமல்ஸ் எல்லாம் வந்து கோல்டர் ரீஜனில், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆர்டிக் ரீஜனில், அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீன்லேண்டில், இந்த மாதிரி எல்லாம் கோல்டர், இது என்னென்னு பார்த்தோம்னா டெம்பரேட் கண்ட்ரின்னு சொல்லுவோம். டெம்பரேட் ரீஜனில் என்னென்னு பார்த்தோம்னா அது ரெண்டு டேர்ம், டெம்பரேட் ரீஜன்லாம் ஒன்று தான், கோல்டர் ரீஜன்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? அதோட பாடி சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் பெர்க்மன்ஸ் ரூல். பட் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மாலர் இன் சைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தப்பு. அந்த A in 2 is the right answer. So B is the right answer. ஓகேங்களா? Okay, sorry. Let me erase this one. Let's go to the question number 18. The idea of survival of fitness was coined by யாருன்னு அப்படின்னு பார்த்தா ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஓகேங்களா? ஸோ சர்வைவல் ஆஃப் ஸ்பென்சர் வந்து ஃபிட்டஸ்ட் வந்து யார் கண்டுபிடிச்சது, முதல்ல இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் என்னென்னு பார்த்தோம்னா இந்த நம்மளுடைய டார்வின் அண்ட் வேலஸ் வந்து
they got influenced, okay, after this word. Okay, let's go to the question number 19. The process of fossilization where organic matter is replaced by a iron sulfide, which is known as so which is known as option C, pyretization. Pyretization தான் அதுக்கு ஆன்சர், ஓகேங்களா. ஸோ ஃபாசிலைசேஷன் அது எல்லாமே வந்து ஃபாசிலைஸ் ஆகுறது, ஓகேங்களா. அந்த ஆர்கானிக் மேட்டரை எடுத்துகிட்டு ரிப்ளேஸ்டு பை அயர்ன் சல்ஃபைடு வந்து வச்சோம்னா அந்த ப்ராசஸ் இஸ் known as pyretization. இந்த மாதிரி வந்து டிஃபிகல்ட்டான டேர்ம்ஸை நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 டிஃபிகல்ட்டான டேர்ம்ஸ் வச்சு நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. Okay, so question number 20. The Hardy-Weinberg equality principle states that genotypic frequencies remain constant, okay, remain constant from generation to generation in a population. This is true only if the population is indefinitely large and mating is random, okay. So Hardy and Weinberg law வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்பீஷீஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீஷீஸ் எவால்வ் ஆகாது, உருவாகாது. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, there is no mutation, அந்த பாப்புலேஷன் ஷுட் பி லார்ஜ், நேச்சுரல் செலெக்ஷனும் நடக்கக்கூடாது, ஓகேங்களா. அண்ட் இமிக்ரேஷன் அண்ட் எமிக்ரேஷன் ரெண்டுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து இந்த பாப்புலேஷன் வந்து எவால்வ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்டி அண்ட் வெயின்பெர்க், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எது ட்ரூ, எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஹார்டி அண்ட் வெயின்பெர்க் வந்து becomes true அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ரேண்டம் மேட்டிங் இருக்கணும் அண்ட் பாப்புலேஷன் ஷுட் பி லார்ஜ், அதுதான் இன்டெஃபினிட்லி லார்ஜ் வச்சுங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு தி क्वेश्चन நம்பர் 21. In a small isolated population of beetles, a rare allele for blue coloration becomes very common over a few generations purely by chance. This is a classical example of what? ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன பாப்புலேஷனில் ஒரு பீட்டில்ஸ்ன்னு சொல்லுறது என்னன்னா ஒரு டைப் ஆஃப் இன்செக்ட்ஸு, அது வந்து அது வந்து தனித்தனியாக வந்து ஐசோலேட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. அண்ட் ரேர் அல்லீல் ஃபார் ப்ளூ கலரேஷன், சரிங்களா. ஒரு அல்லீல் வந்து விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ளூ கலர், ஓகேங்களா. அது வந்து காமன் ஆகுது ஓவர் பீரியட் ஆஃப் ஃபியூ ஜெனரேஷன், ஓகேங்களா. அது எதை பேஸ் பண்ணி இது நடந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் டியூ டு ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் ஆல்டரிங் allele frequency. ஆன்சர் வந்து டி, ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம கேட்டோம்னா கூட we should be able to answer, ஓகேங்களா. ஸோ நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட்டுமே வந்து கொஷின்ஸை இந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் a look at the question number 22. 22 பாருங்க. Which of the following is an advantage of social living? சோஷியல் லிவிங்களால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன நன்மைகள் நல்லா தெரியும். கோஆப்ரேட்டிவ் லிக்விடிங் ஆஃப் ஃபுட்டு. ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் லிவிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அனிமல் பிஹேவியரில் வருது, ஓகேங்களா. அனிமல் பிஹேவியரில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. சோஷியல் லிவிங்னா என்ன, கின் செலெக்ஷன் என்ன, ஓகேங்களா. ஆல்ட்ரிசம்னா என்ன, இது எல்லாமே கேட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. ஆல்ட்ரிசம்னு என்னென்னா தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு கூட மற்றவங்கள வாழ வைக்கிறது, அதுதான் ஆல்ட்ரிசம்னு சொல்லுவோம், சரிங்களா. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22, ஓகேங்களா. 22வது கொஷனுக்கு கோஆப்ரேட்டிவ் லொக்கேட்டிங் ஆஃப் ஃபுட்டு, அதுதான் வந்து விச் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் சோஷியல் லிவிங் ஞாபகம் வச்சுங்க. Okay, let's go to the question number 23. The average rate of evolution is termed as வந்து which is termed as horotelic. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எவல்யூஷனில் இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து நிறைய ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து டேர்ம்ஸ் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வரும், ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் கோ டு தி question number 24. The biological origin of life through chemical evolution was experimentally supported by the work of கேட்டுருக்காங்க, ஓகேங்களா. ஆரிஜின் ஆஃப் எவல்யூஷன் வந்து which was experimentally supported by
நம்ம நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அது யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டான்லி மில்லர் அண்டு யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. இதில் அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அமினோ ஆசிட் எதுன்னு பார்த்தோம்னா பீட்டா அலனைன் கிடச்சிருக்கு, கிளைசின் கிடச்சிருக்கும், அலைனைன் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் வச்சு பிரைமாடியல் அட்மாஸ்பியரில் இது மாதிரி தான் வந்து அமினோ ஆசிட்ஸு உருவாகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தோம்னா chemical support வந்து கொடுத்தாங்க எவல்யூஷனுக்கு. ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 25. Bellum process is considered a connecting link between வாட்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பெல்லம் ப்ராசஸ் ஏன் ஹெமிகார்டேட்டில் வச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து நீதர் எ கார்டேட் நார் எ நான் கார்டேட். சரிங்களா? ஸோ ரெண்டு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் கூட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா பெல்லம் ப்ராசஸில் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ லெட் மீ ரேஸ் திஸ் ஒன். இது முக்கியமான கான்செப்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஆல் கார்டேட்ஸ் ஆர் vertebrates but not all vertebrates are chordates. All chordates are not vertebrate but all vertebrates are not chordates. இது ஒரு முக்கியமான டெர்மினாலஜி நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 25 கொஷின்ஸ் வந்து முடிஞ்சது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்ட் பேச்சஸ் அவைலபிள் த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி. சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் ஃபீட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கொஷின் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து as soon as you submit the questions you will be able to see the answers and உங்களால் ஆன்சர் பார்க்க முடியும். அப்புறம் அந்த யூனிட்ல எத்தனை மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஞாபகம் வச்சுங்க. அண்ட் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எப்போவுமே அவங்களுக்கு எந்த டைமில் வந்து கொஷின் வந்து எழுதணும்னாலும் எழுதலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ மார்க்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த ஃபார்ம்ஸில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மோர் தென் வந்து 3000 கொஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஆன்லைன் in the ஆன்லைன் டெஸ்ட் பேச்சஸ் which includes both psychology and major. ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேச்சஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன்.